Behold the tree of life, centered on Christ, embodying the fullness of the Spirit through its 7 divine formations. வணக்கம். இன்னைக்கு நாம பைபிள்ல இருக்கிற ஒரு ரொம்பவே ஆழமான சக்தி வாய்ந்த ஒரு மர்மத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா தேவனுடைய 7 ஆவிகள். இத கேட்ட உடனே இதோட அர்த்தம் என்னன்னு தோணுது இல்லையா? வாங்க இந்த ஆச்சரியமான விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த விஷயம் வெளிப்படுத்தின விசேஷம் புக்ல சும்மா ஒரு தடவை மட்டும் வரல, பல தடவை வருது. குறிப்பா சொன்னா 1, 3, 4, 5ஆம் அதிகாரங்கள்ல தேவனுடைய சிம்மாசனத்துக்கு முன்னாடி இந்த 7 ஆவிகளும் நிக்கிறத யோவான் பார்க்கிறார். ஏன் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம்? இதுதான் நம்மளோட இந்த தேடலுக்கான ஒரு அடித்தளமா அமைய போகுது. இந்த வசனங்களை படிக்கும் போதே நம்ம எல்லாருக்கும் இயல்பாவே ஒரு கேள்வி வரும் இல்லையா? என்னன்னா, அப்போ தேவனுக்கு 7 தனித்தனி பரிசுத்த ஆவிகள் இருக்காங்களான்னு. இது ரொம்ப முக்கியமான நியாயமான கேள்விதான். ஏன்னா பைபிள் முழுக்க ஒரே ஒரு பரிசுத்த ஆவியானவரை பத்தி தானே சொல்லியிருக்கு. இதுக்கு நேரடியான உறுதியான பதில் இல்லவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் தான். இதுல பைபிள் ரொம்பவே தெளிவா இருக்கு. எந்த குழப்பத்துக்கும் இடமே கிடையாது. அப்போ 7 ஆவிகள்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? இது எண்ணிக்கையை குறிக்கல. பைபிள்ல 7ங்கிற எண் எப்பவுமே ஒரு முழுமைய, ஒரு பரிபூர்ணத்தை குறிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த சிம்பல். சோ 7 ஆவிகள்னா ஒரே பரிசுத்த ஆவியானவரோட முழுமையான பரிபூர்ணமான வேலையையும் அவர் நம்ம வாழ்க்கையில செயல்படுற விதவிதமான வழிகளையும் தான் குறிக்குது. இதை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க நாம இப்போ பழைய ஏற்பாட்டுக்கு போகலாம். அங்க ஏசாயா தீர்க்கதரிசியோட புத்தகத்துல ஏசாயா 11:2 வரப்போற மேசியாவான இயேசு கிறிஸ்து மேல தேவனுடைய ஆவி எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகா சொல்லுது. இந்த ஒரு வசனம் தான் இந்த 7 ஆவிகளை பத்தின மர்மத்தை திறக்க போற சாவி. சரி, ஏசாயா சொல்ற அந்த 7 வெளிப்பாடுகள்ல முதல் வெளிப்பாடு என்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல கர்த்தருடைய ஆவி. இதுதான் மத்த 6 ஆவிகளுக்கும் ஒரு அடித்தளம் மாதிரி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தேவனே நம்ம கூட இருக்காருங்கிறத குறிக்குது. அவரோட அதிகாரம், வல்லமை, அவரோட தெய்வீக பிரசன்னம் இதுதான். பைபிள் சொல்லுது இல்லையா, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு. இந்த ஆவிதான் நமக்கு உண்மையான சுகத்தையும் சமாதானத்தையும் விடுதலையும் கொடுக்குது. சரி, கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து இப்போ 2வது வெளிப்பாட்டுக்கு போகலாம். அதுதான் ஞானத்தின் ஆவி. இது நம்ம உலகத்துல பாக்குற அறிவு மாறி இல்ல, இது பரலோகத்திலிருந்து வர்ற ஞானம். எதுக்குன்னா, தேவனுடைய விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையில கஷ்டமான நேரங்கள்ல எந்த வழியில போறதுன்னு குழப்பமா இருக்கும்போது இந்த ஆவியானவர் தான் நமக்கு வழிகாட்டி தப்பான வழியில போகாம நம்மளை காப்பாத்துறார். ஞானத்தோட ரொம்ப நெருக்கமான அடுத்தது 3வது வெளிப்பாடு. அது உணர்வின் ஆவி. இது என்ன பண்ணும்னா, சும்மா அறிவை மட்டும் கொடுக்காம அதுக்கு மேல போய் ஆவிக்குரிய உண்மைகளை ஆழமா புரிஞ்சுக்க நம்ம இதயத்தை திறக்குது. தேவனுடைய வார்த்தையில இருக்கிற ஆழமான அர்த்தங்களை நமக்கு வெளிப்படுத்தி, இது வெறும் எழுத்து இல்லப்பா, இது உயிருள்ள வார்த்தைன்னு நமக்கு புரிய வைக்கும். இதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய வெளிப்பாடு. அடுத்தது 4வதா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணு, ஆலோசனையின் ஆவி. நம்ம குழப்பத்துல இருக்கும்போது இல்லைன்னா முக்கியமான முடிவெடுக்கணுங்கிற நிலைமையில இந்த ஆவியானவர் நமக்கு தெய்வீக வழிகாட்டுதலை கொடுத்து சரியான வழியை காட்டுவாரு. இது நம்ம நண்பர்கள் கொடுக்கிற அட்வைஸ் மாதிரி கிடையாது. இது சர்வவல்லமையுள்ள தேவனே தன்னோட பிள்ளைகளை நேரடியா வழி நடத்துற ஒரு முறை. சரி, 5வது வெளிப்பாடு, பெலத்தின் ஆவி. இதோட முக்கியத்துவத்தை நம்ம அவ்வளோ லேசா எடுத்துக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில வர்ற பயம், பாவம், அப்புறம் ஆவிக்குரிய போராட்டங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்க தேவையான வல்லமையும் பலத்தையும் இந்த ஆவிதான் கொடுக்குது. இது நம்மளோட சொந்த பலத்துல வர்றதில்ல. இந்த தெய்வீக பலத்தால தான் நாம இருள ஜெயிக்க முடியும். நம்ம விசுவாச பயணத்துல இது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. பலத்துக்கு அப்புறமா 6வதா நாம பார்க்க போறது அறிவின் ஆவி. இது வெறும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல, இது தேவனை ரொம்ப ஆழமா, ரொம்ப பர்சனலா தெரிஞ்சுக்க உதவுது. இந்த உண்மையான ஆவிக்குரிய அறிவு தான் நம்மள கர்த்தர்கிட்ட இன்னும் நெருக்கமா கொண்டு போய் அவரோட இருக்கிற நம்ம உறவை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குது. இப்போ கடைசியா இந்த 7 வெளிப்பாடுகளுக்கும் ஒரு மணிமகுட மாதிரி இருக்கிற 7வது ஆவியை பத்தி பார்க்கலாம். அது என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி. இது தண்டனை கிடைச்சிடுமோங்கிற பயம் இல்ல, இது தேவனுடைய மகத்துவத்துக்கு முன்னாடி நமக்கு வர்ற ஒரு பரிசுத்தமான பயபக்தி, தாழ்மை, கீழ்ப்படிதல். இந்த ஆவிதான் நம்ம வாழ்க்கை முழுசும் தேவனை ஆராதிக்கவும் அவரை கனப்படுத்தவும் நமக்கு கத்துக் கொடுக்குது. அப்போ நாம இப்போ பார்த்த இந்த 7 விஷயங்களையும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்ப்போம். இதெல்லாம் 7 தனித்தனி ஆவிகள் கிடையாது, ஒரே பரிசுத்த ஆவியானவரோட முழுமையான பரிபூரணமான வேலை தான் இது. சரி, இந்த முழுமை முதல்ல யார்கிட்ட இருந்துச்சு? அது இப்போ நமக்கு எப்படி கிடைக்குது?
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தப்போ இந்த 7 ஆவிகளோட வெளிப்பாட்டை முழுமையா வெளிப்படுத்தினாரு. அவர்கிட்ட கர்த்தருடைய ஆவி, ஞானம், உணர்வு, ஆலோசனை, பெலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுற பயம்னு எல்லாமே பரிபூரணமா இருந்துச்சு. இப்போ அவர் மேல விசுவாசம் வைக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அதே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு. அதனால நாமளும் இந்த தெய்வீக கிரியையை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். இப்போ நம்ம இந்த விளக்கத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு எல்லைக்குள்ள அடங்குறவர் இல்ல, அவர் முழுமையானவர். ஆமா, ஒரு வைரம் மாதிரி பல பக்கங்கள்ல பிரகாசிச்சாலும் அவர் ஒரே ஒரு பரிபூரணமான ஆவிதான். இதுல ஒரு அற்புதமான உண்மை என்னன்னா, இந்த ஆவியானவர் ஏதோ சரித்திரத்துல மட்டும் இருந்த ஒரு சக்தி கிடையாது. அவர் இன்னைக்கும் வல்லமை உள்ளவர். இப்போ இந்த நிமிஷம் நமக்குள்ள வேலை செஞ்சு நம்மள வழிநடத்தி பலப்படுத்தி தேவனுடைய சாயலா மாத்திக்கிட்டு இருக்காரு. இந்த விளக்கத்தை ஒரு ஆசீர்வாதத்தோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரோட முழுமை உங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் தங்கட்டும். இந்த 7 ஆவிகளோட வேலையையும் உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்க அனுபவிக்கணும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்துல அதிகமா கிரியை செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.